வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 90 திங்கட்கிழமை ஜனவரி 13, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நாட்டில் நல் ஆட்சி மலர்ந்திட நல்லவர்கள் ஒன்றிணைய வேண்டும். 21 நாட்கள் வேள்வி முடித்து மக்களுக்கு குருமகான் அருளுரை. திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயம் உலக சமாதான தூதுவர் குருமகான் 21 நாட்கள் பூட்டப்பட்ட பிரமிடு குடிலில் 35வது ஆண்டு பிரபஞ்ச நல மகா தவ வேள்வி முடித்து ஜனவரி 12 நேற்று சுவாமி விவேகானந்தர் பிறந்த தினத்தில் காலை 10 மணிக்கு உலக சமாதான ஆலய அறங்காவலர்கள் பிரமிடு குடில் பூட்டினை திறந்து குருமகான் அவர்களை வரவேற்றனர். விழாவிற்கு அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் கலா சேதுபதி அவர்கள் தலைமை வகித்தார். உயர் திரு ஈஸ்வரமூர்த்தி IPS அவர்கள் சிறப்புரையாற்றினார். சமூக பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன், ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் தலைவர் அரவிந்தன், தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் K. விநாயகம், அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் தங்கவேலு, பேராசிரியர் பழனித்துறை மற்றும் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் பல்வேறு நாடுகளில் இருந்தும் 2000த்திற்கும் மேற்பட்டோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். குருமகான் அவர்கள் பேசும்போது, ஆகவே நாம் எல்லோரும் நமக்காக மட்டும் பிறந்தவர்கள் அல்ல, நாம் எல்லோரும் எல்லோருக்காகவும் பிறந்தவர்கள். ஆக நாம் தான் என்ன பண்ணணும்? நாம் என்ன பண்ணணும்ப்பா? நல்லதோர் ஆட்சி நடக்கணும். அதனால் நல்லதோர் வட்டம். நாமெல்லாம் என்ன வட்டம்? நல்லோர் வட்டம். நம்புறீங்களா? அவ்வளோதான். இந்த நல்லோர் வட்டம் இன்னும் என்ன ஆகணும்? பெருசாகணும். இப்படியே உலகம் முழுவதும் பெருசாகணும். முதல்ல யாருடைய ஆட்சி? பஞ்சாயத்து கிராம ஆட்சி, அப்புறம் ஊராட்சி, அப்புறம் பேரூர் ஆட்சி, அப்புறம் நகர் ஆட்சி, அப்புறம் மாநகர் ஆட்சி, அப்புறம் மாநில ஆட்சி, அப்புறம் தேசிய ஆட்சி, அப்புறம் உலக ஆட்சி. கொண்டு போயிடலாமா? ரைட். ஆக உலக ஆட்சியை எங்கே? அதுக்கு அழகத்தான் இந்த இந்தியாவில் அதற்கு ஒரு மன்றம் இருக்குது. என்ன மன்றம்? உலகாளும் மன்றம். அதுக்கு பேர் என்ன? பாராளும் மன்றம். நல்லா புரிஞ்சுதா? இப்போ பாராளும் மன்றம் இந்தியாவை மட்டும் ஆளவில்லை. பார்னா உலகம்பா. ஆகவே பார் ஆளும் மன்றம் எங்கேயா? ஆகவே இந்தியாதான் பாராளும் மன்றம். ஆகவே இந்தியாவின் மூலம் நாம் உலகத்திற்கு ஒரு நல்ல பொது ஆட்சி, நல்லாட்சியை மலரச் செய்ய வேண்டும். நாட்டில் உலகில் நல்லது நடைபெற நல்லவர்கள் ஒருங்கிணைய வேண்டும். அப்போது நல்லவர்களின் நல்லாட்சி நடைபெறும். உலகளவில் நல்லவர்கள் ஒருங்கிணைந்தால் ஒரு உலக கூட்டாட்சி அமையும். அப்போது நாடுகளில் இராணுவத்திற்கும் அவசியமில்லாமல் போகும். போர் இல்லா அற்புத உலகில் அச்சமில்லாமல் மனிதகுலம் மகிழ்ச்சியோடு முன்னேற்றத்தை காணும் என்று பேசினார். அனைவருக்கும் அறுசுவை உணவினை அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர் திரு தங்கவேலு ஐயா செய்திருந்தார். மதிய உணவிற்கு பிறகு பரதம், யோகா போன்ற கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வீணாஸ்ரீ. நேற்று இரவு நடைபெற்ற மாண்புமிகு மக்களுக்கான இணைய வழி வாரக்கூடுதல். வாரந்தோறும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு நடைபெற்று வரும் இணைய வழி வாரக்கூடுதலில் நேற்று இரவு 50க்கும் மேற்பட்டவர்கள் பங்கு பெற்றார்கள். மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் இதை வழிநடத்தினார். நாட்டில் எண்ணற்ற சமூக அமைப்புகள் சிறப்பாகவே செயல்பட்டு வரும்போது நல்லோர் வட்டம் என்ற ஒரு அமைப்பு தேவையா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு திரு பாலு ஐயா மற்றும் பேராசிரியர் பழனித்துறை ஐயா ஆகியோர் அளித்த பதில்கள் இவை. 1. இன்று சமூகத்தின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் அடிப்படை சமூகத்தின் அறியாமை, விழிப்புணர்வு அற்ற நிலை. ஆகவே இன்று சமூக விழிப்புணர்வை அளித்து அறிவார்ந்த சமூகமாக நல்லோர் வட்டம் உருவாக்கி வருகிறது. 2. ஒவ்வொரு குடிமக்களுக்கும் சமூக பொறுப்புணர்வு தேவை. ஆகையால் நல்லோர் வட்டம் மட்டுமே மக்களுக்கு அந்த வாய்ப்பை அளித்து வருகிறது. 3.
இன்று நாட்டை சீர்குலைக்கும் சக்திகள் ஒற்றுமையோடு கைகோர்த்து சீர்குலைத்து வரும்பொழுது அதில் பாதிக்கப்படாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மட்டுமல்ல, அவைகள் இனி நடைபெறாமல் தடுத்து நாம் முன்னேறி செல்ல வேண்டுமானால் அந்த சக்தியை விட பலம் வாய்ந்த சக்தியாக மக்கள் சக்தி ஒன்றிணைய வேண்டும். அது ஒன்றே பலத்தை தரும். ஆகவே மக்களை ஒன்றிணைக்கும் அரிய பணியை நல்லோர் வட்டம் மட்டுமே செய்து வருவதால் நல்லோர் வட்டம் கண்டிப்பாக தேவை என்று பலரும் கூறிய போது பேராசிரியர் பழனித்துரை ஐயா அவர்கள் அதை நாம் பலப்படுத்த தினமும் தீயாய் வேலை செய்ய வேண்டும் என்று பேசியதாக திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். கிராமத்தில் நல்ல சமூக சூழலை உருவாக்க பொறுப்பேற்று சிறப்பாக செயல்பட்டு வரும் மாணிக்க மாணவர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் செல்லம்பட்டு கிராம மாணிக்க மாணவர்கள் வாரந்தோறும் சந்திப்பது, மாதந்தோறும் அறிவினருவி நடத்துவது, 100 துறைகளுக்கும் பொறுப்பாளர்களை கண்டறிவது என்ற இலக்கோடு நாள்தோறும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக இளையராஜா தெரிவித்தார். குறிப்பாக மாணிக்க மாணவர் ஜெயச்சந்திரன் திருச்சியில் நடைபெற்ற மாநில பொறுப்பாளர்கள் முகாமில் கலந்து கொண்டது பற்றி விவரிக்கும் போது, செல்லம்பட்டில் லட்சிய சமுதாய கட்டமைப்பை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை மேலும் வலுப்பெற்றதாக மாணிக்க மாணவி பவதாரணி கூறினார். இல்லம் தேடி உள்ளம் நாடி பேராசிரியர் அசோக் இல்லம் 2025 ஜனவரி 11 அன்று திருமூர்த்திமலை பயணத்திற்கிடையில் திருச்சி ஆர் வளவனூரில் திருச்சி நல்லோர் வட்டத்தின் மாவட்ட பொறுப்பாளராகவும், திருச்சி ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராகவும் பணியாற்றி வரும் திரு அசோக் அவர்கள் இல்லத்திற்கு நல்லோர் வட்டத்தின் மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம், வாசு, ஸ்ரீகணேஷ், விஷ்ணு, மாதவன், பாலு ஆகியோர் சென்றிருந்தனர். மிக எளிமையாக குடிசையில் வாழும் திரு அசோக் மற்றும் அவரது தாயார் அன்புடன் வரவேற்றனர். 30 நிமிடங்களில் சுவையான உணவு தயாரித்து அன்புடன் பரிமாறியது மறக்க முடியாத அனுபவம். அந்த சிறிய வீட்டில் புத்தகத்திற்கு பெரிய இடம் அளிக்கப்பட்டுள்ளது. இயன்றவரை தூய்மையான வீட்டு பராமரிப்பு, அருகில் காவிரி ஆற்றின் ஓடை என மனத்தை மிகவும் கவர்ந்ததாக திரு கௌதம் தெரிவித்தார். செம்மை இல்லம் பொறுப்பாளர் கீதா குணாலன் இல்லம் தேடி உள்ளம் நாடி வந்த மனவளக்கலை திரு ராமன் அவர்கள். கீதா கிட்ட பேசுகிறப்போ லட்சிய சமுதாயத்தை பற்றி நல்லா ஒரு விவரம் சொன்னாங்க. அவங்க செம்மை இல்லம்ங்கிற துறை எடுத்து நல்ல விதம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் எனக்கு வாழ்வியல் களம்ங்கிற இது சம்மந்தப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் நான் ஒரு பங்கெடுத்து அதை நான் என்னால் செய்கிற வேலையை செஞ்சு இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அதை நீங்கள் எனக்கு கைட் பண்ணால் நானும் உங்க கூட சேர்ந்து நம்ம சமுதாயத்துக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறேன்ட்டு ஒரு உருவெடுத்துக்கிறையா. மேலும் இன்று கீதா குணாலன் அவர்களின் செம்மை இல்லத்தில் திட்டமிட்ட காலை உணவு தேங்காய் துருவல், கேரட், தக்காளி, ஆப்பிள் மற்றும் முளைக்கட்டிய பச்சை பயிறு என்பதனை தெரிவித்துக் கொள்கிறார். ஜனவரி 12 நாடெங்கிலும் தேசிய இளைஞர்கள் தினம் கொண்டாட்டம். திருப்பூரில் இளைஞர்கள் தினத்தை முன்னிட்டு ஜனவரி 10 அன்று விவேகானந்தா சேவாலயா ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் 1200 மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். திருநாவுக்கரசு IPS மற்றும் தஞ்சை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்தானந்தர் சிறப்புரையாற்றினார்கள். இவ்விழாவில் பல ஆண்டுகளாக திருப்பூரில் 1 ரூபாய்க்கு வயிறார இட்லி வழங்கி வரும் திருமதி கமலாத்தாள் அவர்களுக்கு விவேகானந்தர் விருது வழங்கி பாராட்டியது. இவ்விழா நிகழ்வும் பேச்சும் மாணவர்களுக்கு விவேகானந்தா விட்டமின் கிடைத்திருப்பது திண்ணம். இந்த காணொளியை பார்த்து உங்கள் கருத்தை நம்பிக்கை செய்தியில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆக இதற்கு சரியான பொருள்தான் என்ன? பெண்முத்தி பின் வருவனவற்றை யோசித்து விட்டு சொல்லும் புத்தி என்பதைத்தான் பெண்முத்தி பின்முத்தி என்றார்கள். பெண்கள் எப்போதுமே எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதன் பின்விளைவுகளை ஆராய்ந்தே முடிவுகள் எடுப்பார்கள். கல்வியாகட்டும், காதலாகட்டும், குடும்பமாகட்டும், தான் சார்ந்த முடிவாகட்டும், தன்னை சார்ந்தவர்கள் சம்பந்தப்பட்ட முடிவாகட்டும், எந்த பிரச்சனை நடந்தாலும் தான் எடுக்கும் முடிவு எந்த அளவு விளைவுகளை தரும் என்பதை யோசித்துவிட்டு அதற்கு தகுந்தது போன்ற முடிவைத்தான் அவளின் புத்தி சொல்லும். ஆனால் இதனை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். பெண்களை உயர்த்தி சொல்லப்பட்ட ஒரு பழமொழியை தவறாக புரிந்து கொண்டு
எல்லை நீத்த உலகம் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன். தூயவன் உள்ளவன் ஆற்றிற்கு மாசென்று வீசினேன் என்று அனுமனை பார்த்து சொன்னார். இந்த இடத்திலிருந்து நீ என்ன கூட்டிட்டு போயணும்னு அவசியம் இல்ல. உள்ளவன் ஆற்றிற்கு, அதாவது வெள்போரில் சிறந்தவனாக விளங்கிய ராமனுக்கு அது கேவலம். ராமன் போய் கூட்டிட்டு வராம அவளா தப்பித்து வந்தாள் என்று மற்றவர்கள் சொல்லக்கூடாது. என்னுடைய கணவன் வந்து கூட்டிட்டு போனாதான் எனக்கு பெருமை. ஆகவே விழவன் ஆற்றிற்கு மாசு விளைவிக்க விரும்பவில்லை என்று சொன்னார். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை எங்கொரு காட்டில் பொந்திட வைத்தேன். விருந்து தணிந்தது காடு. ஆம், பெண்களின் புத்தியும் அக்கினி குஞ்சுதான். என்னதான் அடுப்பாங்கரையிலும் அந்திவானத்திலும் அவள் பணி செய்தாலும் ஒரு விஷயத்தை யோசிக்கும் போதே இதற்கான மொத்த கருத்துக்களையும் யோசித்து அதற்கான செயல்களை செவ்வனே செய்து முடிப்பர். அக்கினி குஞ்சை அடக்கிட இயலுமா? பெண் புத்தியை பின்தள்ளிட முடியுமா? இனியாவது பழமொழியின் சரியான மொழிப்பொருளை அறிந்து பயன்படுத்த வேண்டுகிறேன். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வீணாஸ்ரீ. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.